குழந்தைகளே, அடுத்து நம்ம படிக்க போற பயிற்சி கூட்டல்ல மணிகளை பயன்படுத்தி கூட்டல் அப்படிங்கிற தலைப்புல படிக்க போறோம். மணிகளை பயன்படுத்தி கூட்டல் அது அப்படின்னா என்னன்னா, 2 எண்கள் கொடுத்துருக்காங்க, கீழே கீழே 2 எண்ணு கொடுத்துருக்காங்க. அப்ப நீ என்ன செய்யணும், முதல்ல மேல உள்ள எண்ணுக்கு எத்தனை மணிகள் வைக்கணும்னு பாக்கணும். இப்ப வச்சுக்க 5 மணி, அப்பனா நீ என்ன செய்யணும், அந்த 5க்கு நேரு 5 மணி வைக்கணும். 1 2 3 4 5 அப்படின்னா 5 மணிய வைக்கணும். அடுத்தால அதுக்கு கீழே 1 இருக்குது. 1ன்னா அப்ப என்ன செய்யணும், 1 மணி. இப்ப அதுக்கு நீ விடை கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்னா, மேல உள்ள 5 மணியையும் முதல்ல வச்சுட்டு அடுத்த வரிசையில உள்ள 1 மணியையும் சேர்த்து அது கூட ஒரே வரிசையில வைக்கணும். வச்சுட்டு எல்லா மணியையும் எண்ணிப்பாரு. 1 2 3 4 5 6 6. அப்ப அந்த 5 கூட்டல் 1 அதுக்கு நேர் கீழே என்ன எழுதிடணும், 6. 6 தான் விடை. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இந்த மணிகளுக்கு பதிலா புள்ளியும் வச்சு எழுதலாம். மணி எல்லா இடமும் தேடுறது கஷ்டம், அதனால நீங்க என்ன செய்யணும், புள்ளி வச்சு கூட செய்யலாம். உங்க வீட்டுல இருந்தே செய்யலாம். முதல்ல உங்க புத்தகத்துல கொடுத்துருக்காங்க பாரு, அந்த போர்டு மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதுல பாரு 3 கூட்டல் 4 கீழே கோடு போட்டிருக்காங்க. கோடு போட்டு 7ன்னு விடை எழுதியிருக்காங்க. இப்ப நீ முதல்ல என்ன செய்யணும், இந்த 3க்கு நேர் 3 புள்ளி வைக்கணும். 1 2 3 3ன்னு 3 புள்ளி வைக்கிறோம். 4க்கு நேரு 4 புள்ளி. 1 2 3 4 4 புள்ளி வச்சாச்சு. இப்ப என்ன செய்யணும், முதல்ல அந்த 3 புள்ளிய அந்த 7க்கு நேர் கீழே கொண்டு வரணும். 1 2 3. அதே வரிசையில கீழே உள்ள 4 புள்ளிகளையும் கொண்டு வரணும். 1 2 3 4. இப்ப மொத்த புள்ளிகளையும் எண்ணிப்பாரு. 1 2 3 4 5 6 7. 7ன்னு அங்க விடை எழுதிருக்கு. அப்ப நீ கண்டுபிடிச்ச விடை சரி அப்படின்னு சொல்லணும். இனி உங்க புத்தகத்துல உள்ள கணக்குகளை பார்ப்போம். பயிற்சியில நிறைய கணக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஒரு 4 கணக்கு சொல்லி தர்றேன். அதுக்கப்புறம் மீதி கணக்குகளை நீங்களே செஞ்சு பாருங்க. முதல் கணக்கு பாரு, 2 கூட்டல் 3 அப்படின்னு போட்டு கீழே கோடு போட்டு வச்சிருக்காங்க. நீ என்ன செய்யணும், முதல்ல அந்த 2க்கு நேர் 2 புள்ளி வைக்கணும். 1 2 அப்படின்னு 2 புள்ளி வைக்கணும். அதுக்கு கீழே என்ன நம்பர் இருக்குது, 3 இருக்குது. அப்ப அந்த 3க்கு நேர் 3 புள்ளி வைக்கணும். 1 2 3. இப்ப இந்த 2 கோடு இருக்குது பத்தியா, அந்த கோட்டுக்கு நேரு கீழே கோட்டுல நீ என்ன செய்யணும், முதல்ல உள்ள 2 புள்ளியையும் வரையணும். முதல்ல 1 2ன்னு. அதுக்கப்புறம் கீழே உள்ள 3 புள்ளியையும் அதே வரிசையில வரையணும். 1 2 3. இப்ப மொத்தம் எத்தனை புள்ளிகள் இருக்குதுன்னு எண்ணிப்பாரு. 1 2 3 4 5. 5 புள்ளிகள் இருக்குது. அப்ப நீ 2 கூட்டல் 3 அந்த கோட்டுல என்ன செய்யணும், அதுக்கு நேர் கீழே 5ன்னு எழுதணும். அடுத்த கணக்கு பாரு, 4 கூட்டல் 5 அப்படின்னு போட்டு அதுக்கு கீழே கோடு போட்டிருக்காங்க. இப்ப நீ முதல்ல என்ன செய்யணும், 4க்கு நேர் 4 புள்ளி வைக்கணும். 1 2 3 4 4 புள்ளி. அதுக்கு கீழே என்ன இருக்குது, 5. அப்ப 5 புள்ளி. 1 2 3 4 5 5 புள்ளி. இப்ப நீ என்ன செய்ய, இந்த கோட்டுக்கு உள்ள அந்த மேல போட்டிருக்க 4 புள்ளிகளையும் முதல்ல வை. 1 2 3 4. அதுக்கப்புறம் கீழே போட்டிருக்க 5 புள்ளிகளையும் அதோட சேர்த்து வை. 1 2 3 4 5. இப்ப மொத்த புள்ளிகளையும் எண்ணிப்பாரு. 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப 9 புள்ளிகள் இருக்குது மொத்தம். அப்ப நீ என்ன செய்யணும், இந்த 4 கூட்டல் 5 அதுக்கு நேர் கீழே அந்த கோட்டுக்குள்ள 9 அப்படின்னு எழுதணும். இனி அடுத்த கணக்கு பாரு, 6 கூட்டல் 3 அப்படின்னு போட்டு கோடு போட்டிருக்காங்க. நீ முதல்ல எத்தனை புள்ளி வைக்கணும், 6 புள்ளி வை. 1 2 3 4 5 6 6 புள்ளி. அதுக்கு கீழே எத்தனை புள்ளி, 3 புள்ளி. 1 2 3 3 புள்ளி. இப்ப இந்த மொத்த புள்ளிகளையும் கீழே வைக்கணும். முதல் வரிசையில் இருக்கிற 6 புள்ளிகளையும் வை.
1 2 3 4 5 6 6 புள்ளி. அதுக்கப்புறம் அடுத்த வரிசையில உள்ள 3 புள்ளிகள் 1 2 3. இப்ப மொத்த புள்ளிகளை எண்ணிப்பாரு. 1 2 3 4 5 6 7 8 9. 9 புள்ளிகள் இருக்குது. அப்ப நீ இந்த 6 கூட்டல் 3 அதுக்கு நேர்கீழே என்ன எழுதணும்? 9 அப்படின்னு எழுதணும். இனி அடுத்த கணக்கு பாரு. 3 கூட்டல் 3 அது மாதிரி கோடு போட்டிருக்காங்க. அப்ப நீ முதல் வரிசைக்கு நேர் 3 புள்ளிகள் வைக்கணும். 1 2 3 3 புள்ளிகள் வைக்கிறோம். அடுத்தாப்புல திரும்பவும் 3 தான் இருக்குது. அப்ப அதுலயும் 3 புள்ளிகள் 1 2 3 3 புள்ளிகள் வைக்கிறோம். முதல்ல உள்ள 3 புள்ளிகளையும் இந்த 2 கோட்டுக்கு நடுவுல வைக்கணும். 1 2 3. அடுத்த வரிசையில உள்ள 3 புள்ளிகளையும் அதுக்கப்புறம் வைக்கணும். 1 2 3. இப்ப மொத்த புள்ளிகளையும் எண்ணிப்பாரு. 1 2 3 4 5 6 6 புள்ளிகள் இருக்குது. அப்ப நீ இந்த 3 கூட்டல் 3 அதுக்கு நேர் கீழே அந்த கோட்டுக்குள்ள என்ன எழுதணும்? 6 அப்படின்னு எழுதணும். இப்ப உங்க புஸ்தகத்துல 8 கணக்கு கொடுத்துருக்காங்க மொத்தம். நான் அதுல உங்களுக்கு 4 கணக்கு சொல்லி கொடுத்துட்டேன். மீதி உள்ள 4 கணக்கையும் நீங்களும் வீட்டுல வச்சு அம்மா கிட்ட கேட்டு செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து விடையை எழுதி வைங்க உங்க புத்தகத்துல. சரியா? ஓகே குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம மணிகளை பயன்படுத்தி கூட்டல் அப்படிங்கிற தலைப்புல எண்களை 2 எண்களை எப்படி கூட்டணுங்கிறத பார்த்தோம். இனி அடுத்த வகுப்புல அடுத்த பயிற்சியை பற்றி பார்ப்போம்.